ஸோ இந்த வண்டி என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 2005 வந்த மாடலு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வேர்ல்டு நம்பர் 1. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் கிளச்சில் வந்து ஒரு ப்ராப்ளமு. இப்போ வந்து நம்ம கிளச்சை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டூலில் வச்சு நம்ம கழட்டல அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இந்த வண்டி எதோ வேலை பார்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த நெட்டு வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் சுற்றியில் தான் வச்சு தட்டி கழட்டியிருக்காங்க. அதனால் வந்து இந்த நெட்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஸோ ரோட்டர் கிளீனிங் இங்கே பாருங்கள். ரோட்டர் கிளீனிங் அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதுன்றதை இப்போ நீங்களே லைவாக பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே பாருங்கள் இன்ஜினோட தேய்மானம் சொல்லுவாங்க. இந்த ரோட்டர்லாம் நம்ம போகப்பட்டால் க்ளீன் பண்ணணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கழட்டி எல்லா சர்வீஸ்லேயும் நம்ம ப்ராப்பராக என்ன ஏதுன்றதை இந்த மாதிரி கிளச்சில் வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிள் அப்படின்னா ஹீரோ ஹோண்டாவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஸோ பிக்கப் இஷ்யூ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மைலேஜே வரல. கிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகுது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். சென்டர் கிளச் ப்ரெஷர் பிளேட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோரிங் மார்க் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டர் கிளச்சி ப்ரெஷர் பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட்டு, கிளச் பிளேட்ஸு, அதில் வர ஃபுல் செட்டு ஸ்ப்ரிங்கோட செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2005 மாடல் சார் இது. ஸோ வண்டி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள் 2005. ஸோ இத்தனை வருஷம் வண்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 இயர்ஸ் மேலே இந்த வெஹிக்கிள். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வச்சுருக்காங்க. கிளச்சில் தான் வந்து மேஜரான இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் செட்டு மாற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சி கேபிள் இருக்குது மாற்றும் போது அதுவும் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினாலிட்டி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வண்டியிலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக கூடும். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மாடல் வெஹிக்கிளை இப்போ நம்ம எல்லாமே கிளச்சி கிச்சு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.